ஹே யூடிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வந்து ரொம்ப நாள் எடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பாக இதிலேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு வீடியோக்கும் லிங்கே இருக்காது, பட் ஸ்டில் எல்லாமே வந்து ஒரு வீடியோவில் அட்டாச் பண்ணிட்டேன். மினி விலாக்ஸில் வந்து இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து சாட்டர்டே வந்து கோயிலுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் போய்கிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. பட் அன்றைக்கி வந்து சாட்டர்டே ஸோ குளிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறமா மைசூர் போனோம். நாங்கள் டியோட ஆன்ட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதுக்காக பார்க்குறதுக்கு வந்து போயிருந்தோம். வரும்போது வழியிலே வந்து இந்த வாட்டர் ஆப்பிள், சீத்தாப்பழம் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு ஊருக்கு போயிருந்தோம். அன்றைக்கி ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ரிட்டன் பெங்களூர் வந்தோம். ஸோ என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு சில வாட்டி வந்து ஏதோ மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க டைமுக்கு வந்து நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க. பட் நமக்கு தான் வந்து அந்த அறிவே இல்லாமல் அவங்க கூட மறுபடியும் அந்த மாதிரி இருக்க ட்ரை பண்ணுறோம். பட் நிறைய வாட்டி வந்து நானும் நீயும் வந்து திங்க் பண்ணியிருக்கோம், லைக் நம்ம ஏன் மறுபடியும் இதே தப்பே பண்ணிக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு. அந்த ஆளுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு வந்து பேச்சு கொடுத்து மாற்றிடுவாங்க. இட்ஸ் ஓகே. டே பை டே வந்து நாமளும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த சுச்சுவேஷனில் இருக்க மாட்டோம். பட் ஸ்டில் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வரும்போது வந்து இந்த காதுக்கு மாட்டுறது அப்புறமா கொஞ்சம் இந்த தொப்பி எல்லாமே வாங்கினேன். கம்மி ரேட்டில் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து வாங்கிட்டேன். 2 வாங்கினேன்னா டி 1 வாங்கினான். ரிட்டன் வரும்போது சரியான மழை. ஆக்சுவலி மார்னிங்கே போனோமா, நான் டியோட அக்கா அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் இவ்வளோ 3 பேர் தான் வந்து போயிருந்தோம். போயிட்டு வரும்போது சரியான மழை அன்றைக்கி. இது வந்து இன்னொரு நாள் கொஞ்சம் அன்றைக்கும் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். இது இன்னொரு சாட்டர்டேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கே ஞாபகம் இல்லை, ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த வீடியோவுமே எல்லாம் எடுத்து. ஸோ அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எடுத்த வீடியோ தான் இது. இந்த கோயிலுக்கு போனால் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அது ஏன்னு தெரியல, பட் ரொம்ப ஒரு மாதிரி அட்டாச்சிங்காக இருக்கும் இந்த கோயிலுக்கு. அதனால தான் வந்து நாங்கள் இந்த கோயிலுக்கே எப்போவுமே போகிறது. அதுக்கப்புறமா லாஸ்ட் வீடியோ வந்து என்னோடய பர்த்டே விலாக், அப்புறமா பர்த்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ எல்லாமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கல, பட் ஸ்டில் அந்த சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஒன்றுக்கு ஒன்று லிங்கே இருக்காது, பட் ஸ்டில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா லாங் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஸோ அதனாலேயே வந்து அதுக்கு வந்து மைசூர் பாக் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுதான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுக்கல, பட் சின்ன சின்ன கிளிப் மட்டும்தான் எடுத்திருந்தேன். நீங்கள் இதிலே பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ்லேயே. ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. சேம் வந்து இந்த ஸ்வீட் ஷாப்பில் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ ஒர்த்துன்னு நினைக்கிறேன். அவ்வளோ டைம் அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணதுக்கு வந்து இந்த ஸ்வீட் சூப்பராக வந்துச்சு. அதோட அவுட்கம் எனக்கு இதெல்லாமே வந்து பண்ண தெரியாத, நீ தான் பண்ணுவான். நான் நினைக்கிறேன் லாஸ்ட் ஜென்மத்தில் வந்து எல்லாம் ஷெஃபாக இருப்பான்னு. அந்தளவுக்கு சூப்பராக சமைப்பான். இந்த வீடியோ இவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பினா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.